ஹலோ ஸ்வீடான்ஸ், வெல்கம் டு தி டே. ஸோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறது நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எனக்கு நேற்று என்னாச்சுன்னே தெரில, இந்த வீடியோ எடிட்டே ஆகலை, ரெக்கார்டே ஆகலை. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் நான் எண்டில் கூட சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ கொடுத்துக்கோங்க. வீடியோ நியூ கொடுத்துட்டு blank செலக்ட் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் தரேன். ஸோ ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ், இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அலைட் மோஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய செகண்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு டியூரேஷன் போயிட்டு எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைமுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம செகண்ட்ஸாக மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், ஓகேவா? அதுக்கப்புறம் 2 இமேஜையும் வந்துட்டு வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீ ஃப்ரேம், ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நான் லைட்டாக மட்டும் மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே மூவ் பண்ணால் மேலே மூவ் பண்ணால் இந்த மட்டும் போதும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கீ ஃப்ரேம் வந்து டச் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மூவ் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் சைடில் மூவ் பண்ணிக்கலாம், மேலே கார்னரில் மூவ் பண்ணலாம், சைடு கார்னரில் மூவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் மேலே கீழே மட்டும் இது பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பீடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே போங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கீ ஃப்ரேம் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்காது, ஸோ எனக்குமே இல்லை, நான் காட்டுறேன்னு பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இன்ஷாட்டில் வந்து கொண்டு வந்த புது அப்டேட்டில் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் ஸ்க்ரீனே இருக்காது, கரெக்டாக? ஆனால் இதுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. எங்கன்னா கட் அவுட்குள்ளே. ஸோ கட் அவுட் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் குரோமா இருக்குமா? ஸோ குரோமா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கிளில் மூவ் பண்ணால் போதும். ஸ்ட்ரென்த்து மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொண்டை கொஞ்சம் சரியில்லை, இந்த மாதிரி வந்துடும். ஸோ அது மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் அந்த ஸ்பாட்டிஃபை வருதுல்ல, ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நான் லிங்க் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட், இந்த 3மே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ க்ரியேட் நியூ கொடுத்துட்டு நான் சொன்ன இந்த 2 வீடியோவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டிஃபை வீடியோ, அதுக்கப்புறம் வந்து நாம் இப்போ சேவ் பண்ண வீடியோ, இந்த 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ போய் கொடுத்துக்கிறேன். மை மியூசிக் போனீங்கன்னா கீழே உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும், ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணங்காட்டி எனக்கு வீடியோலேருந்து டைரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஸ்பாட்டிஃபை மியூசிக் அந்த கரெக்டாக எவ்வளோ இதில் முடியுதோ அதே மாதிரி வீடியோவும் இது பண்ணணும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பீட் மார்க் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்போ வந்து நான் மியூசிக் முடிகிற இடத்துல வந்துட்டு நான் பீட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிற இடத்துலையெல்லாம் நான் இந்த மாதிரி பீட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருப்பேன், நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுக்கு எதுக்காகனா நம்ம கரெக்டாக அந்த மியூசிக் முடிகிறக்குள்ள நம்ம வந்து அந்த வீடியோ ஸ்பாட்டிஃபை வீடியோ வந்து முடிகிற மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்து அந்த வந்து அந்த இது வரலும் மட்டும் இழுத்து கொண்டு வந்து விட்டிங்கன்னா கட் ஆகும், ஸ்ப்ளிட் ஆகத்தான் இது ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வராது. அதனால ஸ்பீட் இது பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 2ல் வச்சங்காட்டி எனக்கு கரெக்டாக அந்த வால்யூம் அந்த மியூசிக் முடிஞ்சு லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற கரெக்டாக இருந்தது, ஓகேவா? ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ க்ளோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு சைஸ் வந்து உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. இப்போது என் விரல் இடக்கல வருதுல்ல, ஸோ இது இப்போ அனிமேஷன் வந்துட்டு நான் பேசிக் அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதுவே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஏன் விரல் இடுக்கலை, அப்போனா ஃபர்ஸ்ட் ஏன் விரல், செகண்ட் லிரிக் வந்து இடுக்கலை, அது மேலே இருக்குது பாருங்கள், நம்ம இன்னொரு காப்பி பண்ணி வச்சோம்ல, அதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வேர்டு 3 வேர்டு நான் அந்த மாதிரி சேர்த்து பீட் மார்க் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்.
இப்போது அடுத்த வேர்டு என்ன ஆட் பண்ண போகிறனோ அதை ஆட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த லிரிக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். அனிமேஷன் ஃபேடு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து ஏன் விரல் இடுக்கல ஊ விரல் இப்போ பாருங்கள், ஊ விரல் போட்டேன்னா அங்கே வந்து கிடக்கணும் இருக்கா. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நான் வந்துட்டு அந்த லிரிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வர்ற மாதிரி நான் வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அலைன் ஆகிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன், ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா இதுக்குமே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட்லேருந்து செகண்ட் வேர்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுலேயுமே அனிமேஷன் ஃபேடு மட்டும்தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாமே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இதில் எஃபெக்ட் வந்துட்டு நான் சொல்கிறது பாருங்கள். ஸோ இதில் நம்ம 2-3 எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு புது வெர்ஷன் இன்ஷாட் தான் வேணும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோ, ட்ரீமி, அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் வந்து நான் இதில் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் கடைசியில் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்டெல்லாம் உங்களோட வீடியோ இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸில் ஒன்று ஆட் பண்ணுவோம், அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இதில் சொன்ன மாதிரி இதில் க்ளோ, ட்ரீமி, ஹெச்டிஆர் இந்த 3 எஃபெக்ட்டுமே யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்துட்டு 4 எஃபெக்ட் வரையிலுமே மேக்ஸிமம் ஆட் பண்ண முடியும். ஸோ அது பார்த்துக்கோங்க. 4th எஃபெக்ட் வந்து பீட்ஸில் பிரைட்டு, இன்டர்வலும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி லைட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோவில் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்து கிளிப் பிகினிங்னு கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இந்த வீடியோலேருந்து மட்டும் வரும். வீடியோ பிகினிங் கொடுத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பாட்டிஃபை வீடியோ அதுலேருந்தும் சேர்ந்து வரும். அதனால் கிளிப் பிகினிங்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்லேயே கேளுங்க. கொஞ்சம் தண்டை சரியில்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மீதி எல்லாமே நான் மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அலைட் மோஷன் ப்ரீசெட்லேருந்து எல்லாமே வந்துட்டு என்னோடய செகண்ட் சேனல் DH 2.12 இருக்கும். ஸோ அதில் வேணுனாலும் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.